1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து முடக்கு ராசிக்கான பரிகாரங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம் என்ன, அதற்கான பரிகார கோவில்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். மகர ராசி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மகரம்ங்கிறது சனி பகவானுடைய ஆட்சி பெற்ற ஒரு வீடு அப்படி இல்லையா? இதை நம்ம மகர ராசியை பற்றி தொடர்ச்சியாக பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, இது உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு பார்க்கும்போது அதிர்ஷ்டத்து மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உழைச்சாதான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சனி பகவானோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அதில் இன்னும் சில விஷயங்களை பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் வேலைகள் இருக்குல்ல, நம்ம ட்ரெஸ்ஸை நாமளே துவைச்சிக்கிறது, நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யாரையாவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை யாரையாவது அந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களில் 100க்கு 90 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கணும். அது எவ்வளவு தான் வசதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க அதில் தான் நிறைவடைவாங்க. எதுக்காகவும் அடுத்தவங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மென்டாலிட்டி. அதனால் தான் உழைப்பாளர்கள் நிறைய நிறைந்த, அது மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் நிறைந்த சில ஏரியாக்களை நம்ம எடுத்துக்கிட்டே வருவோம். இதில் பார்க்கும்போது எப்படின்னா, கொடுக்குறவரும் சனி தானே, அதனால் கனிம வளங்கள் நிறையா இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியாக தான் இருக்கும். மகர ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நீலகிரி மாவட்டம், அதை ஒட்டுன திருப்பூர் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டத்தில் இன்னொரு பகுதியை நம்ம மேஜராக எடுத்துக்கிறோம். சேலத்துலேயும் சில பகுதிகளை நம்ம இதில் எடுத்துப்போம். தருமபுரியில் சில பகுதிகளையும் இதில் நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் மேஜராக பார்க்கும்போது எந்தெந்த ஊர்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சனியோட ஆதிக்கம்ங்கிறது உழைப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவும் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கோம். அப்போ உலகியல் ஜோதிட அடிப்படையில் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தோட சில பகுதிகள், அதுக்கடுத்தது தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி சில பகுதிகள்லாம் நம்ம மகர ராசியில் தான் பார்த்துட்டு வரோம். இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மகரம், சனி, இது ரெண்டும் சம்மந்தப்படுற மாதிரி எந்த கோயில்கள் இருக்குதுன்னு பார்த்தா, இந்த சனி பகவான் பேரில் உள்ள கோயில்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு போயிடுவாங்க நிறைய பேர். அப்படி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்ல, தர்மம் அப்படிங்கிறது குறிக்கிறது சனியோட பெயர்கள் தானே. அப்போ தர்மலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சாமி இருந்தால் போகலாம். ஆனால் இந்த பேர் எங்கே பார்த்தாலும் இருக்குமான்னா பல ஊர்களில் அது கிடைக்காது. அப்போது இன்னும் சொல்லப்போனால் முனீஸ்வரன் இருக்கு இல்லையா, முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா அங்கே ஈஸ்வரனுங்கிற வர ஒரு விஷயத்துக்காக மட்டும் எடுக்கிறோம், சனிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் எடுக்கிறோம். ஆனால் நம்ம முடக்கு ராசியை பொறுத்த வரையில் சிவனை மட்டுமே நம்ம பரிகாரம் எடுக்கிறதுனால நாம் இருக்கிற இடத்துலேயே நம்ம சில விஷயங்களை தேட முடியாது இல்லையா? அப்போ இந்த சனி பகவான் அம்சமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு உட்பட்ட இடங்களில் இப்போ நம்ம 2-3 மாவட்டங்கள் சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி மாவட்டங்களில் அந்த மாதிரி பெயர்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து போகிறது தான் நல்லாயிருக்கும். நம்ம சில கோயில்களை பார்க்கும்போது அது சிவனா அப்படிங்கிறதே சில இடங்களில் நமக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போது கருப்பண்ணசாமி அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இது முழுக்க சனியை குறிக்கிறது தானே. தர்மலிங்கேஸ்வரருங்கிறது அதுவும் சனியை குறிக்கிறது தானே. இப்போ கருப்பண்ணசாமிங்கிறது சிவனை குறிக்கக்கூடிய அந்த மாதிரி பெயர்களில் ஏதாவது வந்ததுன்னா போகலாமே தவிர, அது சிவனே இல்லைன்னா அது ஒரு பரிகார கோயிலாக இருக்காது. அதாவது நம்ம முடக்கு ராசிக்கு பரிகார கோயிலாக இருக்குது. கருப்பசாமியோட பவர் தனி, அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்ம முடக்கு ராசி பரிகாரமாக வரும்போது சனியின் அம்சம் கொண்ட கோயில்களை எடுத்துக்கிட்டு போகிறது அது மகர ராசிக்கு ஒரு முடக்கு ராசி பரிகார கோயிலாக இருக்கும். அடுத்து மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உத்திராட நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 இருக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரிய அம்சமுடைய கோயில்கள் இது ஒரு பரிகார கோயிலாக இருக்கும், நட்சத்திர பரிகார கோயிலாகவும் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது முடக்கு ராசி பரிகார கோயிலாகவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார கோயிலாக நம்ம பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த காரிமங்கலத்தில் இருக்கக்கூடிய அருணேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய சிவன் கோயில் இதுக்கு நம்ம பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் சொன்ன மகர ராசிக்கு உட்பட்ட பகுதிகள் நீலகிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட சில பகுதிகள், அதுக்கப்புறம் சேலம், தருமபுரி, இந்த பகுதிகளிலே பார்த்துட்டு வரும்போது சூரியனுடைய பெயர்களில் உள்ள கோயில்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். நாம் ஐடென்டி பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இப்போ அருண் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய பெயர் இருக்கு இல்லையா, அதனால் அருணேஸ்வரர்னு எடுக்கிறோம். அதே போல் ஆதிபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எடுக்கலாம், ரவீஸ்வரருங்கிற பேரில் எடுக்கலாம். சூரியனை குறிக்கக்கூடிய பெயர்கள் எந்தெந்த சிவனுக்கு இந்த பகுதியில் இருக்கோ அத்தனை கோயில்களும்
நீங்களுமே இது உத்திராட நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக பார்த்துக்கலாம். நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வகையில் 1-2 நம்ம ஐடென்டி பண்ணி கொடுக்குறோம். இன்னும் பட்டியலில் வரக்கூடிய நிறைய சிவன் கோயில்கள்லாம் சின்ன சின்ன கோயில்கள் கூட இந்த பகுதியில் இருக்கும்ல, அதில் சூரியன் அம்சம் கொண்ட கோயில்களை எடுத்துக்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகாரமாக இருக்கலாம். ஜோதிடர்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் அதை ஐடென்டி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம். திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ சந்திரன் அம்சமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பகுதிகளில், அதே போல் நீலகிரி, திருப்பூரோட ஒரு பகுதி, ஈரோட்டோட ஒரு பகுதி, சேலம், தருமபுரி இந்த பகுதிகளில் எடுக்கும்போது இதில் பார்க்கும்போது சந்திரனுடைய அம்சம் பெயரில் சிவன் கோயில்கள் என்னென்னு பார்க்கலாம். அப்போ சந்திரமௌலீஸ்வரர் எடுத்துக்கலாம்ல, சந்திர சூடேஸ்வரர் எடுத்துக்கலாம்ல, அப்போ ஹோசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரரை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலை எடுத்துக்கலாம். ஏன்னா சோமன் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. இந்த அதியமான் கோட்டைங்கிறது தருமபுரி நகரத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அதை திருவோண நட்சத்திரத்துக்கான ஒரு பரிகார கோயிலை எடுத்துக்கலாம். அதே போல் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா? காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயில் எடுத்துக்கலாம். அந்த பகுதியில் சேலத்தில் கூட மேட்டூரில் கூட இந்த பகுதியெல்லாம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கலாம். ஏன்னா ஜலம்ங்கிறது தண்ணி தானே. அப்போ அந்த கோயில்கள்லாம் பார்க்கும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு பரிகார கோயில்களாக இருக்கிறதுனால ஜலகண்டேஸ்வரருங்கிற பேரில் எடுத்துக்கலாம், கங்காதீஸ்வரருங்கிற பேரில் உள்ளதையும் எடுத்துக்கலாம். அதே போல் சந்திரனுடைய தொடர்புடைய சிவன் கோயில்கள் எதுவாக இருந்தாலும் அது திருவோண நட்சத்திரத்துக்குரிய பரிகார கோயிலாக அவர்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் பாதமும் 2ஆம் பாதமும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது அது செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். செவ்வாய் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீரத்தை குறிக்கக்கூடியது, இரத்தத்தை குறிக்கக்கூடியது, சிவப்பை குறிக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது அக்னியை குறிக்கக்கூடியது. இப்படி பல பெயர்கள் இருக்கிறதுனால அதோட தொடர்புடைய பெயர்களை உள்ள சிவன் கோயில்கள் சேலத்தோட ஒரு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்டத்தோட ஒரு பகுதி, அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் இந்த மாதிரி பெயர்கள் உள்ள எல்லா கோயில்களையுமே நாம் செவ்வாய்க்குரிய பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய பரிகார தலம், அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நாம் சில கோயில்களை சொல்லுவோம். சேலம் மாவட்டம் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சங்ககிரி பக்கத்தில் மடத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. மடத்தூரில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், இங்கே பாருங்கள். இப்போ வைத்தி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வைத்தியம் அப்படிங்கிற பேரில் தானே வருது. இது எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அதே போல் பார்க்கும்போது மேட்டூர் பக்கத்தில் சூரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சூரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சூரேஸ்வரர், ஏன்னா வீரம், சூரம், தீரம் இது எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இதை அவிட்ட நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாம். அதே போல் இது போல் பெயர்களில் இருக்கக்கூடிய சகோதரனை குறிக்கக்கூடிய பெயர்கள், அதே போல் வீரத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள், கோட்டைங்கிற பெயர்களை குறிக்கக்கூடிய கோயில்கள், இந்த மாதிரி பெயரில் உள்ள சிவன் கோயில்கள், மருத்துவத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள், நம்ம சொல்கிறோம்ல வைத்தியநாதன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி மருத்துவத்தை குறிக்கக்கூடிய பெயர்களில் உள்ள சிவன் கோயில்கள் எல்லாமே மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கான பரிகார கோயிலாக எடுத்துக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. மகர ராசிக்கான முடக்கு ராசி பரிகார கோவில்களை தெளிவாக சொன்னீங்க சார். அதோட அதற்கான நட்சத்திர பரிகார கோவில்களையும் சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மகர ராசிக்கு முடக்கு ராசி பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல் கும்ப ராசிக்கான முடக்கு ராசி பரிகாரம் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.